Good morning, my dear students. This is your computer application class. So last class I have explained about multimedia and desktop publishing. So last class நம்ம பார்த்தது multimedia, அதோட definition, what is involving in the multimedia, and mainly in this chapter the important question is components of multimedia, and 2 mark and 3 mark as well as they will ask. So this is very important question for multimedia, that is components of multimedia. So in the components பார்த்தீங்கன்னா last class வந்து explain பண்ணேன், that is 5 things are there. Components of multimedia பார்த்தீங்கன்னா they have 5 things. ஸோ அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஸோ டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், சவுண்ட், வீடியோ அண்ட் அனிமேஷன், தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. கம்ப்யூட்டரில் எப்படி காம்போனன்ட்ஸ் இருக்கோ, ஆஸ் வெல் அஸ் சிபியூவில் எப்படி காம்போனன்ட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி மல்டிமீடியாலேயும் காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 5 மேஜர் காம்போனன்ட்ஸ் பற்றி தான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டு பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட்டில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் இமேஜ்லேயும் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் அண்ட் வெக்டார் இமேஜ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அனிமேஷன். ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to see about what is animation and what are the things that is involving the animation. இது மாதிரி அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டில் வர மாதிரியும் இதுலேயும் 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அனிமேஷன் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். அனிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜஸ் ஸோ குயிக்லி. ஸோ அனிமேஷன் அப்படின்றது நம்ம ஃபிலிம்லேயும் நிறைய பார்த்துருக்கோம். அனிமேஷன் இல்லாமல் ஃபிலிம் அப்படின்றது இப்போ இல்லை. மேக்ஸிமம் மூவிஸில் அனிமேஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. பாசிபிள் இல்லாத திங்ஸை பாசிபிளாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் அனிமேஷன் அப்படின்றது. சிம்பிளாக யூ கேன் ஈஸிலி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அனிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் displaying still images so quickly that they give the impression of continuous movement. ஸோ ஸ்டில் இமேஜஸை குயிக்காக மூவ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் மூமெண்ட்டாக நமக்கு தெரியும். அது வந்து அனிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃபிலிம் எல்லாம் பழைய காலத்தில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபிலிம் எடுத்து அதை டெவலப் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபோட்டோ காப்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ காப்பியை ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவை ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணும்போது மூவிங் பிக்சர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வீடியோ நமக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா அதில் 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேருந்து 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஒன்றுக்கு நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா நமக்கு ஒரு குட் மூவி வந்து நம்ம மூவிங் திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் தெர் ஆர் 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் பாத் அனிமேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ இதில் ரெண்டுத்துக்கும் ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பாத் அனிமேஷன் பாருங்கள். பாத் அனிமேஷன் இன்வால்வ்ஸ் மூவிங் இன் ஆப்ஜெக்ட் ஆன் எ ஸ்க்ரீன் தட் ஹேஸ் எ கான்ஸ்டன்ட் பேக்ரவுண்ட். ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? நிலையாக இருக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் நிலையாக இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட், அதாவது கார்ட்டூன்ஸு இல்லை வேறு திங்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்ருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? பாத் அனிமேஷன். எக்ஸாம்பிள், ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மே மூவ் அக்ராஸ் த ஸ்க்ரீன் regardless of any change in the background or the character. கார்ட்டூனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா there will be a constant, அது அப்படியே இருக்கும். ஆனால் அது மூவிங் ஆகிற கேரக்டர் இல்லை ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? பாத் அனிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட் அபவுட் ஃப்ரேம் அனிமேஷன்? இன் ஃப்ரேம் அனிமேஷன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலவுட் டு ட்ராவல் சைமல்டேனியஸ்லி and the background or the objects also changes. பேக்ரவுண்டும் அதோட கேரக்டர் இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டும் கண்டினியூவாக என்ன ஆகிட்ருக்கோம், மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் யூ ஹேவ் டு நோ அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாத் அனிமேஷன் அண்டு ஃப்ரேம் அனிமேஷன். ஈஸியாக பேக்ரவுண்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பாத் அனிமேஷன். பேக்ரவுண்டும் அதோட ஆப்ஜெக்ட் ரெண்டுமே மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி திங். Next we are going to see about the sound. Sound இல்லாமல் நம்ம இப்போ வாழ்கிறது கண்டிப்பாக வாழ முடியாதுன்னா
ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம எந்த ஒரு கன்வர்சேஷனும் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஹியரிங் சென்ஸ் இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஹியரிங் சென்ஸ் நமக்கு காட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அனிமேஷன்லேயும், அதாவது மல்டிமீடியாலேயும் அனதர் காம்போனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்றது என்னென்னு பாருங்கள். இட் இஸ் எ மீனிங்ஃபுல் ஸ்பீச் இன் எனி லாங்குவேஜ் and is the most serious element in multimedia, providing the pleasure of music, special effects and so on. ஸோ ஒரு மல்டிமீடியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. இப்போ வெறும் மூவி மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு எதாவது புரியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வித் த சவுண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு see the film, we can easily understand and what are the things இருக்குன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்டில் நம்ம என்ன பண்ணலாம், மியூசிக் சேர்க்கலாம், ஸ்பெஷல் எஃபெக்ட் சேர்க்கலாம், நிறைய திங்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸ். ஸோ டெசிபிள்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம், த ப்ரெஷர் லெவல் ஆஃப் சவுண்டு. நம்ம 10th எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஒரு சவுண்டை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது, ஹியூமனோட ஹியரிங் சென்ஸ் எவ்வளோ அப்படின்றலாம் திங்ஸ் வந்து கிடச்சிருங்க, எவ்வளோ ஹெட்ஸில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி சவுண்டை எப்படி மெஷர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம். நம்ம வால்யூம் ஏற்றுறோம் கம்மி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ தே ஹாவ் டிவைடட் இன்டு 2 things. One is MIDI, musical instrument digital identifier. So it is very important. One more question. MIDI அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் இஸ் a standard communication tool developed for computer and electronic instruments. This tool is flexible and easy for composing the projects in multimedia. ஸோ மல்டிமீடியாவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அண்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்மேட் MP3 ஃபார்மேட்டு மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா சவுண்டு. ஸோ அதே மாதிரி மிடி அப்படின்றது ஒரு ஃபார்மேட். டூல்ஸ் ஆர் synthesizing the sound and software for sequencing are necessary for MIDI. ஸோ அதுக்கு உண்டான ஒரு தனி சாஃப்ட்வேர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு அந்த மிடி ஃபார்மேட்டை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் ஆடியோ. Sampled sound is a digitized sound. A sample of sound is taken and stored every nth fraction of a second and as digital information in bytes and bits. The quality of recording depends on the sampling rate. Sampling rate is defined as how often the samples are taken and how many numbers are used to represent the value of each sample. Bit depth, resolution and sample size. ஸோ இதில் ஃபுல்லாக டோட்டலாக என்ன சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆடியோ எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க, அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா எப்படி வந்து கேல்குலேட் பண்ண முடியும், எப்படிலாம் டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் டிஜிட்டல் ஆடியோ பற்றி. இப்போ நமக்கு வரக்கூடிய சாங்ஸு இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ தான். அதோட குவாலிட்டி, அதோட ரெசல்யூஷன், அதோட சைஸு இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ நிறைய ரெசல்யூஷனோட ஒரு ஆடியோ ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நிறைய எம்பி இருக்கும், அதோட சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே சொல்ல வராங்க, ஸோ சைஸு ரெசல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட சைஸு டிஃபர் ஆகும். ஸோ இது மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஜிட்டல் ஆடியோ. நம்ம கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இப்போது டிஜிட்டல் ஆடியோவில் தான் நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வீடியோ. Video is defined as the display of recorded events, scene, etc. ஸோ வீடியோ அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்க்குறது எல்லாமே மூவிஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் தான். ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன் இஸ் அனலாக் வீடியோ அண்ட் அனதர் ஒன் இஸ் டிஜிட்டல் வீடியோ. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் அபவுட் த காம்போனன்ட்ஸ் தட் இஸ் இன்வால்வ்டு இன் த வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வீடியோ அண்டு ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஃபார் மல்டிமீடியா அதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இன் திஸ் கிளாஸில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவில் நம்ம பார்த்தது இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்,
டெக்ஸ்ட்டு பார்த்துருக்கோம், இமேஜ் பார்த்துருக்கோம், சவுண்டு பார்த்துருக்கோம், வீடியோ பார்த்துருக்கோம் அண்ட் அனிமேஷன். ஸோ வீடியோ we have to see later. ஸோ இமேஜஸில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட்டில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம், சவுண்டு அண்ட் அனிமேஷன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை கிளியராக படிங்க. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புகிறேன். யூ ஹவ் டு take a points of this and next text test சொல்லும்போது you have to do it. Okay, thank you ma.